ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு சர்வைவல் மூவி தான். படத்தோட பேர் வந்து த்ராஷ். இப்போ நான் ரீசெண்டாக தான் வெளியாச்சு. நம்ம எத்தனையோ டிசாஸ்டர் மூவி பார்த்துருப்போம், அது வந்து தப்பிக்கிறதெல்லாம் வச்சு பார்த்துருப்போம்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் இந்த படம் நல்ல விஷயம் இல்லை. இப்போ வந்த படங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த சேனலில் கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பார்க்கறனாலுமே இந்த மாதிரி படங்கள் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அப்படியே மறக்காம லைக் அந்த ஹைப்பையும் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள வேகமா போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒரு போட் அப்படி கடல்ல போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த போட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வானிலை அறிக்கையை ரொம்ப பரபரப்பா கேட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இவர் பேர் வந்து டாக்டர் எட்வர்ட். இவர் வந்து இந்த கடல் சம்பந்தப்பட்ட உயிரினங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர். ஸோ வானிலை ரிப்போர்ட்ல என்ன தீவிரமா சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இவங்க ஊர்ல ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் ஒன்று கிளம்பியிருக்கு. அதனால பர்டிகுலர் ஏரியாவில் கொஞ்சம் இடங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா மிதமான மழை, லேசான காத்து அப்படின்னு போயிட்டு இருக்குது போல. மக்கள் இதை ரொம்ப சாதாரண ஒரு புயல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, மக்களே இது சாதாரண ஒரு புயல் கிடையாது. கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் இந்த புயல் விஸ்வ ரூபம் எடுத்து ஆனிவல் அப்படிங்கிற ஒரு நகரத்தை நோக்கி சூறையாடுற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அந்த புயலுடைய வேகத்துல கடல் அலையோடைய உயரத்தையும் 60 அடிக்கு உயர்த்தி இது சுனாமியா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களே இது ரொம்ப டேஞ்சர். யாருமே இதை விளையாட்டை எடுத்துக்காதீங்க. ஆனிவல் நகரத்துல வாழக்கூடிய மக்கள் கண்டிப்பா அந்த நகரத்தை விட்டு எங்கேயாச்சும் சேஃபா போகிறது தான் நல்லது. சீரியஸா எடுத்துக்கோங்க, விளையாட்டை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கான காரணம் ஏன்னா நம்மள பெரும்பாலானோர் இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். அதை சாதாரணமா விட்டுருவோம்ல. அதனால தான் இதை சீரியஸா எடுத்து இந்த நகரத்தை விட்டு காலி பண்ணி போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் இவர போட்ல கேட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த கடலோர பகுதி பக்கமா இருக்கக்கூடிய அந்த ஆனிவல்ங்கிற அந்த பர்டிகுலர் சிட்டியை தான் காட்டுறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பரபரப்பா இந்த புயலுடைய தாக்கத்தை எண்ணி பல பேர் வந்து கைவிட்டு போறாங்க. ஆனா சில பேர் வந்துட்டு இதை கொஞ்சம் அலட்சியமா எடுத்து இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா பெருசா எதுவும் இருக்காதுன்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம படத்தோட ஹீரோயினான டக்கோட்டா கூட, அதாவது அவங்க பேர் வந்து டக்கோட்டா, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்காம வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. வெளியே நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கிளைமேட்லாம் ரொம்ப டல்லா இருந்துட்டு இருக்குது. அவங்க பெருசா எடுத்துக்கல. ஆக்சுவலி இவங்க வந்து ஆக்ரோபோபியா அப்படின்ட்டு ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க அம்மா வந்து ரீசெண்டாக தான் இறந்து போனாங்க. அந்த தாக்கத்திலிருந்து மீள முடியாத இவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ள ஆகி இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நோய் எப்படின்னா வெளியே போனாலே ஒரு மாதிரி பயம், பதட்டம், கூட்டத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி படபடன்ட்டு வந்துடும். அதனால வீட்டுல இருந்து தான் சாப்பாடா இருக்கட்டும், கிராசரி ஐட்டமா இருக்கட்டும், எல்லாமே வீட்டுல இருந்து தான் ஆர்டர் பண்ணி இவங்க வந்து பண்றது உண்டு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னு கேட்டா அந்த டாக்டர் எட்வர்ட் தான். ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோனுக்கு அவர் வந்து தாய் மாமா. ஸோ வழக்கம் போல ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேம், சிட்டி யாருமே வந்து கைவிட்டு போறாங்க. அதனால நாங்களும் கூட கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம். யாருமே வந்து டெலிவரி பண்றதுக்கான ஐடியா இல்லை. நீங்க வேணா கடையில வந்து வேணா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றப்போ நாங்க சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுவோம், நீங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வெளியே போகிறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. பட் இருந்தாலுமே சாப்பாடு முக்கியமா பிகிலு அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து அப்படியே கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வரப்போ வந்து ஊரே பாருங்களேன், பரபரப்பா எல்லாம் மூட்டையும் கிட்டையும் கெடிக்கிட்டு வண்டி கிளப்பிக்கிட்டு கூட்டமா குடும்பமா தப்சா போதுண்டு ஓடுறாங்க. சில பேர் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணுலடா பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டு சில பேர் அலட்சியமா இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவங்க வரப்போ அங்க போற வண்டி, அந்த சைரன் சத்தம் இவங்களுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்து போகிறதுக்கே முடியல. அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஹார்ட் பீட்லாம் ஹெவியா அடிக்க ஆரம்பிச்சிருது. நமக்கு சாப்பாடை விட பிகிலு நம்ம உயிர் தான் முக்கியம் அப்படின்ட்டு வீட்டை பார்த்து ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள டக்குன்னு ஒருத்தங்க மேல மோதிட்டாங்க. ஸோ இவர் வந்து தெரிஞ்சவர் தான் போல. என்னமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ கிளம்பலையா அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்போ, இல்ல அங்கிள், இந்த மாதிரி சாப்பாடு வாங்கலான்னு போகலான்ட்டு இருந்தேன். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லையே, இந்த ஊர்ல தான் இருக்கிறியா? சரி கிளம்பு, ரொம்ப ஏதோ ஆபத்துன்னு சொல்றாங்க, நிக்காத, புயல் ஏதோ ஒரு சில மணி நேரத்திலே வந்துருமா, போ அப்படின்ட்டு சொல்ல அவளும் அப்படி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து கதவை அப்படியே சாத்திக்கிறா. சாப்பாடு கூட நம்மளால போய் வாங்க முடியலையடா, அந்த அளவுக்கு நம்ம மனசு இப்படி பாதிக்கப்பட்டிருக்குதே அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறா, குமரிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா ஒரு 3 பசங்களை காட்டுறாங்க, டீனேஜ் பசங்க. நல்லா ஜாலியா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஏரியில நல்லா குதிச்சு மஜா பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த 3 பேருமே அண்ணன், தங்கச்சி, அக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 3 பேருமே வந்து ஒரு குடும்பம் தான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்குது. செம்ம குஷியா இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க வரப்போற புயல், மழை எதை பத்தி எதுவுமே கவலை இல்லாம, இதை பத்தி தெரியாம அவங்க படுக்க செமையா இருந்துட்டு இருக்கிறப்போ அப்போ அங்க இருந்து ஒரு வண்டி வேகமா வந்து நிக்குது. யாருமே கிடையாது, சாட்சாத் இவங்களை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அப்பங்காரன் தான். ஆக்சுவலா வந்து ரொம்ப மோசமானவங்க அப்பாவும் அம்மாவும். ஆக்சுவலா இந்த மாதிரி பசங்களை தத்தெடுத்து வளர்க்கறதுனால கவர்மெண்ட்ல இருந்து மாசம் ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. சோ அந்த காசுக்கு ஆசைப்படுதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக ரொம்ப அக்கறைலாம் எடுத்து வரல, இந்த 3 பேருக்குமே ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் பில்லு, அந்த செலவு இந்த செலவு எவங்க கவனிச்சுக்கிறது, சனியன்களா வந்து ஏறி தொலைங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பசங்களை வந்து புண்படுத்துற மாதிரியான வார்த்தைகள், சொற்கள் பயன்படுத்தி தான் இவன் சொல்லுவான். அந்த பசங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். இது போக கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை அமுக்கிட்டு எங்களுக்கு சரியா சாப்பாடு கூட போடுறது கிடையாது. இப்ப எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏதோ அக்கறை எடுத்து எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக போறீங்களா என்ன, அலட்சியமா தானே இருப்பீங்க அப்படின்ட்டு வாய்க்குள்ளே முணுமுணுத்ததும் என்ன சொன்ன கேட்கல, சரியா கேட்கல, என்ன சொன்னு கேட்டதும் ஒண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து தொலைங்க, ஏறி தொலைங்க சனியனுங்களா அப்படின்ட்டு தான் அங்க இருந்து அவங்களை கூப்பிட்டு போறான். அதே சமயம் இந்த பக்கமா இறைச்சிகள்லாம் பதப்படுத்தி சேல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி காட்டுறாங்க. அங்க ஒரு ட்ரக்ல ஒருத்தர் அந்த வேஸ்ட்லாம் வந்து ஏத்திட்டு இருக்கிறாரு. சோ மீட்டை வெட்டினதுக்கு அப்புறமா இருக்க
இருக்கக்கூடிய ரத்தம் குடல் குந்தாணி அந்த வேஸ்ட் எல்லாம் அந்த டேங்க்ல ஏத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த ஃபேக்டரியில இருந்து ஒரே ஒரு பொண்ணு லேட்டா வேலையை முடிச்சு இப்பதான் அங்க இருந்து கிளம்புறாங்க போல. அவங்க பார்த்தா கர்ப்பிணி பெண், அதுவும் நிறமாசமா இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து லிசா. சோ மலையில நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த ஃபேக்டரியில இருந்து ஓடி வந்து அவங்க மினி கூப்பர் கார்ல வந்து ஏறுறாங்க. அப்பதான் டிரைவர் பாக்குறாரு. சோ தெரிஞ்சவர் தான் போல, ரொம்ப நல்லவர் போல. சோ லிசா என்ன பண்றீங்க, நீங்க இன்னும் கிளம்பலையா, இந்த கண்டிஷன்ல இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க போங்க புயல் மழைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்து சேஃபா போங்கன்னு சொல்றப்போ ஆமா நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க இன்னும் கிளம்பியான்னு கேக்குறப்போ லாஸ்ட் லோட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான், சரி சரி போங்க போங்க அப்படின்ட்டு இவங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அம்மா கால் பண்றாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்கிற, இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிற, அந்த ஊரை இன்னும் தாண்டலையா, ரோட பிளாக் பண்ணிட்டாங்க அதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா அவன் புடிச்சங்கன்னு கேட்டா அவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு போல, அந்த பர்தேசி கூட சேரதான்னு சொன்ன அந்த பர்தேசி கல்யாணம் பண்ணிட்டு நீ படாத பாடுபடுறி அப்படின்ற ரேஞ்சில் திட்டுறாங்க. அம்மா அவரை திட்டாம உனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாயடைக்க அம்மாவுடைய வாயடைக்கும் போது சரி சரி உங்க அக்காவுக்கு எப்படி நம்ம பாத்டப்ல வச்சு பிரசவம் பார்த்தோமோ அந்த மாதிரி உனக்கு டப்ல வச்சு பிரசவம் பார்க்கலாம்னு சொல்ல ஓகேமா இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலான்ட்டு அவங்க பரபரப்பா ட்ரை பண்ணி அப்படி அம்மா கிட்ட போன் பேசி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணி இந்த பக்கமா எட்வர்ட் தான் காட்டுறாங்க. எட்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா கடல் சம்பந்தப்பட்ட உயிரினங்கள் ஆராய்ச்சி பண்றதுல குறிப்பா சொல்ல போனா சுறாக்கள் பத்தியும் அதை ட்ராக் பண்றதும் ஜிபிஎஸ்லாம் அதுக்கு பொருத்தி ட்ராக் பண்றது உண்டு. அவங்க டீம்ல கூட இருக்கிறவர் கேக்குறாரு, இந்த புயலுக்கு அப்புறம் சுறாக்கள் கடலோர பகுதியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அப்படி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு தான் நான் கடலுக்குள்ள போட் எடுத்துட்டு போய் பார்த்தேன், எதுவுமே இங்க பக்கத்துல இல்ல, எல்லாமே நடுக்கடலுக்கு அந்த பக்கமா தான் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் ரிப்போர்ட் எடுத்துட்டு ஓடி வராரு. சார் சார் இங்க பாருங்க, நம்ம நினைக்கிறத விட அந்த புயலுடைய தாக்கம் ரொம்ப கொடூரமா இருக்கும் போல, அதுவும் ஆனிவல் நகரத்தை நோக்கி தான் வருது அப்படின்னு சொன்னதும் அந்த நகரத்துல தனக்குன்னு இருக்கக்கூடியது தன்னுடைய அக்கா போலதான், யாருன்னா நம்ம டக்கோட தான். சோ அலர்ட் பண்றதுக்காக கால் பண்றாங்க. என்னமா என்ன செய்யற, அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டியான்னு கேட்டா இல்ல அங்கிள் நான் இங்க தான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சேஃப் தான் சொல்லிட்டு அலட்சியமா சொல்றா. இல்லமா நியூஸ்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப பயமா இருக்கு. அப்படிலாம் ஒரு பயம் இல்ல அங்கிள், என்ன தண்ணி மிஞ்சி போனா வீட்டுக்குள்ள வருமா, கொஞ்சோண்டு வரும், வந்தாலும் நான் சமாளிச்சு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாவே அந்த பொண்ணு சொல்லுது. பட் இருந்தாலுமே இல்லம்மா எனக்கு கொஞ்சம் தப்பா படுது, நீ சேஃபா இருக்கிறது தான் மாமாவுக்கு ஒரு பிரதானமான ஒரு விஷயம், சரி பார்த்து இருந்துக்கோ, அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்ட, சரி எது நினைச்சு நீ கவலைப்படாத வருத்தப்படாத, அங்கிள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுவும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணு, நான் வந்து உன்னை மீட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இவர் வந்து போன் பேசி வைக்கிறாரு. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா இப்போ நம்ம அந்த வளர்ப்பு பசங்களை தான் காட்டுறாங்க. சோ வீட்டுக்கு வந்தாச்சு, வந்ததும் பார்த்தா வெளியே வாழ ஊர்லாம் பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கிறாங்க, நாம மட்டும் இங்க இருக்கிறோமே அப்படின்னு அந்த பசங்களாம் அவங்களே பேசியும் வளர்ப்பு தந்தை வாரா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, வீடு பயங்கர ஸ்ட்ராங்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு சரி இங்கே இருங்க அப்படின்ட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறான். கீழே பார்த்தா கிச்சன் அண்ட் அவங்க சாப்பிடறதுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு, ஆனா அது போக கன்ஸ்லாம் இருக்குது. மனைவி கிட்ட புலம்புறான், இதுங்களை பாத்துக்கிறது தலைவலியா இருக்குன்னு சொல்றப்போ அவங்கள கவனிச்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து பணம் இப்போ ரீசெண்டா வந்த செக் போல அங்க பாருங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் நமக்காக கொடுக்குறாங்க, நம்ம என்ன அந்த குழந்தைகளை கவனிச்சுக்கவா போறோம், நம்ம சொகுசா இருக்க போறோம், அதுங்களுக்கு மிஞ்சி போனதை போட்டு நம்ம பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் அந்த பொண்ணு வந்துருந்தா அவளை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஜெர்க் ஆயிருந்தாங்க. சோ வந்ததுமே என்ன வேணும்னு கேக்குறப்போ எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு சொன்னா ஃப்ரிட்ஜ்ல பாருங்களேன் அந்த புருஷன் மூட்டாடி சாப்பிடறதுக்கு மட்டும் நல்ல ஹெவி மீல்ஸ்லாம் இருக்கு, ஆனா பாவம் இந்த பசங்களுக்கு வெறும் பிரெட் பாக்கெட்டுக்கு போட்டு இது நல்லா துண்டு நல்லா வயிறு முட்டை தண்ணி குடிங்க அப்புறம் அவங்களாம் வரக்கூடாது சரியா அப்படின்ட்டு ஒரு வார்னிங் வேற. அந்த பொண்ணு பார்த்துட்டு போகுது, நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணு மேல போகுது. கட் பண்ண இந்த பக்கம் அகைன் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ரியாலிட்டி ஷோ டிவில பார்த்துட்டு இருக்காங்க, போர் அடிக்கிட்டு அப்படி நியூஸ் சேனல்லாம் மாத்தி பாக்குறப்போ நியூஸ்ல இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. கடல்ல குடிச்சிட்டு இருந்த ஒரு 2 பேரை சுறா அட்டாக் பண்ணிருக்கதான் அதை பத்தி பரபரப்பா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்க வேற மேட்டர் போயிட்டு இருக்குது, புயல் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க, அதனால இவங்க கூட பெருசா எடுத்துக்கல. இப்போ போன்லயே வந்து ஸ்கிரீன் மிரர் உண்டு தெரியுமா, அப்படி கனெக்ட் பண்ணி அவங்க அம்மாவுடைய போட்டோஸ் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அம்மாவுடைய இழப்பை இவங்களால இனிமே தாங்கிக்க முடியல. அதே சமயம் இங்க எட்வர்ட் தான் காட்டுறாங்க. அவங்க டீம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இவங்களை மறைச்சு, சார் இந்த சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டீங்களா, கடலோர பகுதியில் குளிச்சிட்டு இருந்த ஒரு 2 பேரை ஒரு ஷார்க் அட்டாக் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கிறப்போ அதிர்ச்சி போயிருது, எது ஷார்க்கா, வாய்ப்பே இல்லையே, ஆமா சார் ஒரு 2-3 ஷார்க் இருக்கும் போல அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்றாரு, ஷார்க் பெரும்பாலும் கூட்டமா வந்து யாரையும் அட்டாக் பண்ணாது, ஒருவேளை அது புல் ஷார்க்கா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த புயலால சுறாக்கள் கரை ஓரமா சுத்தி தெரியுதுங்க போல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்படி கட் பண்ணி இப்ப அந்த கடல் கொந்தளிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க, அந்த தடுப்பு சோரெல்லாம் உடச்சு தள்ளிட்டு வந்துடும் போல. இந்த பக்கமா இந்த கர்ப்பிணி லேடி இந்த ஏரியாவை இன்னும் கிராஸ் பண்ணி போகல, ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் கடையெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்குது. அடங்க என்ன போயிட்டு இருக்குது, இவங்க கடையை தட்டிட்டு இருக்கிறாங்க, அட கிளம்புமா முதல்ல இங்க இருந்துன்னு பாக்குறப்போ சரி யாருமே இல்லட்டு அவங்க போய் கார்ல ஏறி
பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வீடியோ கால் மறுபடியும் பண்ணி, ஏமா நீ இந்த ஊரை விட்டு இன்னும் காலி பண்ணலையா, என்ன பண்ணிட்டு இருக்கிற லீசா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க பேசுறப்பவே அவ்வளவுதான் சிக்னல் வந்து போயிடுச்சு. அப்போ பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சமயத்துல வயிறு வேற அவங்களுக்கு லைட்டா வலிக்க ஆரம்பிச்சிருது. மொத்தமும் ஒன்னா சேர்ற மாதிரி என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் பயந்து போறாங்க. பட் இருந்தாலுமே ஏதோ சாங்கலாம் போட்டு அவங்களுக்கு அவங்களே தேத்திக்கிறாங்க. அப்பதான் அந்த பழத்தை சூறாவளி காத்து ஒவ்வொரு கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போறதெல்லாம் காட்டுறாங்க. கோரமா இருக்கு பாக்குறதுக்கு. இவங்க கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு யாரு, டக்கோடா. அப்பதான் பாக்குறா இங்க சம்பவமே ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு. சுத்தி சுத்தி காத்தடிக்குது, வீட்டு ஒரு மாதிரி சூறையாடுற மாதிரி தெரியுது. இப்ப அந்த ஊருடைய டாப் வியூ காட்டுறாங்கல்ல, அவ்வளவுதான் அந்த கடல் கொந்தளிப்பு முற்றிலுமா சுனாமியா மாறி போய் தடுப்பு சுவர்லாம் உடைச்சிட்டு ஊருக்குள்ள வெள்ளமா பாஞ்சிட்டு வருதுங்க. அதுவும் எத்தனை அடி உயரத்துக்கு பாருங்க. ஒரு வீட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மூழ்க அடிக்கிற அளவுக்கு தண்ணி அப்படியே பீறிக்கிட்டு தொம்சம் பண்ணிக்கிட்டு ஊரே நாஸ்தி பண்ணிக்கிட்டு வருது. இந்த சமயத்துல லிசா வேற காரை டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறப்போ எதிர்த்தாப்புல பார்த்தா அவங்க கம்பெனி ட்ரக் தான் வந்துட்டு இருக்குது. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவகிட்ட ஒருத்தர் பேசிட்டு போனார்ல ஒரு டிரைவர், அவர் தான் போல. அவர் சொல்றாரு, லிசா இந்த பக்கமா போக முடியாது, இந்த பக்கமா மரம் விழுந்து போயிடுச்சு, நான் இந்த பக்கமா தான் போறேன், இதுல ஒரு டேங்க் இருக்கு பாரு, அப்படியே எடுத்துட்டு நம்ம மேட்டு பகுதியில போகலாம்னு சொல்றப்போ என்ன ஃபாலோ பண்ணுவான்னு சொன்னதும் ஓகேன்ட்டு காரை யூட்டன் போடுறதுக்குள்ள இப்ப மிரர்ல பாக்குற அந்த ஊரை சுனாமி தும்சம் பண்ணிட்டு வரத பார்த்ததும் இந்த டிரைவர் கத்துறாரு, லிசா இங்க இருக்காத, கிளம்பு கிளம்பு கிளம்பு, எப்படியாச்சும் அந்த மர தடுப்பெல்லாம் இடிச்சிட்டு அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இவன் கீரை தட்டுறா வச்சு அழுத்துற ஆக்சிலேட்டரா வேகமா அந்த மரக்கிளைகள்லாம் மரத்தை தாண்டி போயிடலான்னு பார்த்தா அவ்வளவுதான் அந்த மரத்திலையுடைய கார் வந்து சிக்கி போயிருது. இப்ப இந்த டிரைவர் அந்த ட்ரக் எடுத்து எப்படியாச்சும் இந்த டேன் எடுத்து போயிடலான்னு பாக்குறப்போ தண்ணி ஆப்போசிட்ல போர்ஸா வந்துட்டு இருக்கு. சோ வேகமா டேன் எடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா சுனாமி அவருடைய ட்ரக்கோட சேர்த்து அடிச்சுட்டு போகுது. சோ இந்த சின்ன ஏரியாவில இவர் ட்ரக் போய் உள்ள பாஞ்சதுனால அந்த தண்ணியோடைய ஃபோர்ஸ் இந்த ட்ரக்ல பட்டதுனால லிசாவுடைய கார்ல அந்த அளவுக்கு தண்ணியோடைய ஃபோர்ஸ் வந்து சேரல. இருந்தாலுமே அவ கார் அப்படி தண்ணியிலே அடிச்சுட்டு போகுது. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கா. தக்கோட கீழே வந்து விண்டோ திறந்து பாக்குறா. என்னடா ஊரெல்லாம் திடுபுடு திடுபுடுன்னு சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அங்க அடிச்சுட்டு வர வெள்ளத்தை பார்த்து உரா ஜூடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே ஓடி போயிருதா. இந்த வளர்ப்பு பசங்க அவங்க வீட்டையும் வந்து தண்ணி சூழ்ந்துருது. ஆனா அந்த வளர்ப்பு தந்தை இருக்கிறான் பாருங்க, அவன் கேஷ்ல சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்க வீடு சுத்தி மிரர் ஒரு சொட்டு தண்ணி வராதுன்னு சொல்றான். மிரர்லாம் உடைச்சிட்டு உள்ள தொம்சம் பண்ணி அடிச்சு நாஸ்தி பண்ணிருக்கு. இந்த பக்கமா லிசாவுடைய காரை சுனாமி பாட்டுக்கு அந்த வெள்ளம் அடிச்சுட்டே போகுது. கத்துறா கதறா நேரா கொண்டு ஒரு மரத்துல ஒன்று செருக போகுதுங்க. பார்த்தா ஒரு ஷார்ப்பான கிளை. அந்த கிளை அவளோட சேர்த்து செருகிருமோன்னு பாக்குற பட்சத்துல லைட்டா விலகி போய் செருகிறது. பட் இருந்தாலுமே கவுட்டை மாதிரியான ஒரு கிளை வந்து இவளை வயிற்றோட சேர்த்து பிடிச்சிக்குது. அவ்வளவுதான், இவளால சீட்டை விட்டு நகரவே முடியல. இதுல காருக்குள்ள வர தண்ணி வந்து சுழ்ந்து போக சீட்டை விட்டு நகர முடியாம தண்ணி வர அவ கழுத்து வரைக்கும் நிரம்பி போயிடுது. அவ்வளவுதான், தண்ணியோட உயர் மட்டம் குடிச்சுன்னா ஆளு காலி. இங்க அந்த டேங்கர் லாரியா அந்த டிரைவரோட அது இழுத்துக்கிட்டே போகுது. நேரா அந்த வெள்ளம் இழுத்துட்டு போயிட்டு ஊருக்கு நடுவுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிலை, அந்த சிலையில போயிட்டு அந்த டேங்கர் போய் மோதினதும் அது ரெண்டா பிளந்து போயிடுதுங்க. அந்த டேங்கர் பிளந்து போனதுனால உள்ள இருக்கிறது எல்லாமே ஆடு மாடுகளுடைய ரத்தம் கழிவுகள் தானே. அது எப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் தண்ணி முழுக்க அந்த ஊர் முழுக்க பரவி போயிருது. இது ஒரு லாங் ஷாட்ல காட்டுறாங்க. அதே சமயம் நம்ம லிசாவுடைய கார் யார் வீடு பக்கமா மாட்டி இருக்குன்னா, நல்ல வேலை நம்ம டக்கோட வீடு பக்கமா தான். டக்கோட கூட யாரோ சத்தம் போடுற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்துட்டு கூர்ந்து கவனிக்கிறப்ப தான் காருக்குள்ள இப்படி ஒரு பொண்ணு மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த சமயத்துல அந்த வழியில ஒரு 2 பேர் போட் எடுத்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம லிசா யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா பாருங்க. அப்போ அந்த 2 பேருக்கு வந்து யாரோ கூப்பிடுறாங்களான்னு பாக்குறப்போ கார்ல பார்த்தா ஒரு பொண்ணு. நம்ம லிசா வந்து யாராச்சும் நம்மள வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு அப்படி பதறி போயிருப்பாங்க. ஒருத்தர் வந்ததும் தான் அவங்களுக்கு உயிரே வருது. தயவு செஞ்சு எனக்கு இருந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஏன்னா முழுசா அவங்க நினைக்கிறது தன்னுடைய குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறாங்க. சோ அவர் வந்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் எப்படியாச்சும் உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து இந்த கார் டோரை உடைக்கிறதுக்காக கூட வந்தவர்கிட்ட ஏதோ டூல் வந்து எடுத்துட்டு வர சொல்றாரு. அவரும் எடுத்துட்டு வராரு பாருங்க. அப்படி இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது இல்ல, அப்படியே நடந்து வரப்போ திடீர்னு தடுமாறி அவர் விழுந்து போறாரு. விழுந்து தண்ணிக்குள்ள போயிருந்தாரு. பார்த்தா ஆளை காணவே இல்ல. லீசா பக்கமா நிக்கிறவர் வந்துட்டு அவனை சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, டேய் எங்கடா போன அப்படின்னு வந்துட்டு கேக்குறப்போ காணவே இல்ல. அப்புறமா அவன் விழுந்த இடத்துல ஏர் பபிள்ஸ் வருது. திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து எதிர்ப்பானா தண்ணில இருந்து எந்திக்கிறவன் கை ஒரு கை காணவே இல்ல, துண்டாயிடுச்சு. ஆக்சுவலா என்ன கதைன்னு பார்த்தா அந்த விலங்கு கழிவுகள் கடல்ல போய் கலந்ததுக்கு அப்புறமா அதோடைய வாடையில சுறாக்கள் ஏற்கனவே இந்த புயலால கடவோரங்களை சுத்தி தெரிஞ்சது இல்ல. சோ இப்போ இந்த வாடையால இது ஊர் முழுக்க சுத்து போயிடுச்சுங்க. எங்க பார்த்தாலும் சுறா தான். அதுதான் அவருடைய கையை வேட்டையாடி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாம அவ்வளவுதான் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. டக்கோட மேல இருந்து பாத்துருந்தாங்க. அது சுறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது இல்ல. உடனே கத்துறாங்க. அது தெரிஞ்சவர் தான் நினைக்கிறா, ப்ரோ அது சுறா, அங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீச்சல் அடிச்சுட்டு லிசா இருக்க கார் பக்கமா வர்றதுக்குள்ள அவரையும் பிடிச்சி நம்ம லிசா முன்னாலே கடிச்சு கொதறி அந்த இடம் முழுக்க ரத்த வெள்ளமாக்கிக்கிட்டு
அங்க இருந்து அவரையும் இழுத்துட்டு போயிடுது. இதுல இந்த டேங்கர் லாரி டிரைவர் வர அவரு வெளியே தப்பிக்கலான்ட்டு கீழே இறங்குறாரு, அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், ஊர் முழுக்க அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு சுறாக்கள் தான் நினைக்கிறேன். சோ ஒரு அடி கூட தண்ணில கால வைக்க முடியாது, வச்சா ஆள் காலி தான். இந்த பக்கமா எட்வர்ட் அவங்க டீம் அப்படியே இந்த சேட்டலைட் மேப்ல பார்த்தா அங்க கடல் தண்ணி இந்த ஊர் முழுக்க சூழ்ந்துருச்சு. சோ அங்க இருக்கக்கூடியவங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யோசிக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய மருமகளையும் காப்பாற்றணும்ல. அங்க யாருக்குமே போன் சிக்னல் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் கூட அங்க எல்லாரையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பா அங்க இருக்க யாருமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் இவங்க டீம் ரொம்ப பரபரப்பா வேகமா அந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க கார்ல ஒரு போட்டையும் இழுத்துட்டு போறாங்க. அதோடு மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு ரிப்போர்ட்டர் இவங்க கிட்ட பேட்டி எடுத்தார்ல, அவரையும் கூப்பிட்டு போறாங்க. இப்ப இந்த பக்கமா இந்த வளர்ப்பு பசங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு மொத்தமா தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி அவங்க காரை கராஜ்ல இருந்து எடுக்கலான்ட்டு போறாங்க. ஆக்சுவலா அவங்க காரோடைய அந்த எக்ஸாஸ்ட் பைப் எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது சைலன்ஸ் இருக்குல்ல, அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டிராக்டர்ல இருக்கிற மாதிரி மேல் பக்கமா இருக்கும். சோ அப்படி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, தண்ணிலே அவங்க ஸ்மூத்தா ட்ரை பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்ட்டு வந்து எடுக்க வராங்க. புருஷன் போராடி மட்டும் தான் அந்த கராஜ்க்குள்ள வராங்க. அப்போ இங்க என்னமோ சுத்து போட மாதிரி தெரியுது. மனைவி பயந்து போறாங்க. வா முதல்ல நம்ம கிளம்பலான்ட்டு இரு கீயை வந்து போடுறப்போ அவ்வளவுதான், ஒரு சுறா வந்து இவருடைய கையில பாஞ்சு கடிச்சு அப்படி கொதற தண்ணிலே துடிச்சு போறாரு. அவங்க மனைவி ஜெர்க்காயி போக இப்ப அவரை விட்டுட்டு இவங்கள வந்து பிடிச்சி தவிக்குது. சோ இவங்கள போட்டு கடிச்சு கொதறி எடுத்து இப்படி கராச்சை விட்டு வெளியே கொண்டு வருது. பசங்க கிளாஸ் வழியா பாத்துட்டு இருக்காங்க, என்ன அங்க போயிட்டு இருக்குன்னு பாக்குறப்பதான் சுறா என்னதான் அவங்க மோசமான பேரண்ட்ஸா இருந்தாலும் ஒருத்தர் கண்ணு முன்னாடி சாகிறப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சோ இந்த மாதிரி பசங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் வளர்ப்பு அம்மாவை அதை அடிச்சுட்டு போயிடுது. ஆனா வளர்ப்பு அந்த அப்பங்காரனும் வந்துட்டு நம்ம மனைவிய சுறா அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வருத்தவே படல. இதுக்கப்புறம் இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து, நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகலான்ட்டு மறுபடியும் அந்த கார்கியை வந்து போட வரான் பாருங்க. அவ்வளவுதான், மறுபடியும் அந்த சுறா வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. இதுல அம்மா செத்துட்டான்னு பார்த்தா இல்ல, அவளை பிடிச்சி இழுத்து கடிச்சு கொதறி இந்த பசங்க நிக்கிற அந்த விண்டோ பக்கமா அந்த கிளாஸ் வழியா அவங்க கண்ணு முன்னாலே அவளை சவைச்சு அப்படியே சாப்பிட்டு ஏப்ப விட்டு போற மாதிரி அந்த ரெண்டு பேரையுமே அது ஜலசமாதி பண்ணிட்டு போயிடுது. இந்த பசங்க பார்த்து முழிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த வீட்டுக்கே மாட்டிக்கிட்டாங்க. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா லிசா கொஞ்சமா அவருடைய காருக்குள்ள தண்ணியோடைய உயர் மட்டம் கூடிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் உயர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவ கதை காலி. மேல டகோடா கிட்ட கெஞ்சாத கெஞ்சல, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருமோன்ட்டு பயமா இருக்கு, தயவு செஞ்சுங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்து கெஞ்சுறாங்க. கீழே அவ இறங்கினா முடிஞ்சா, ஏன்னா சுறாக்கெல்லாம் இருக்கு, நான் எப்படி வருது அப்படின்ட்டு அவ யாருக்கெல்லாமோ ட்ரை பண்ணி பாக்குறா, கால் பண்ணி பாக்குறா. சிக்னல் தான் கிடைக்காதே. அப்பதான் நல்ல வழியா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துல அடிச்ச ஒரு வீடு, டகோடா வீட்டுல இருந்து ஜம்ப் பண்ணி நம்ம லிசாவுடைய காருக்கு போற மாதிரியான ஒரு கடவுள் மாதிரி ஒரு வழி அமைச்சு கொடுத்துருது. சோ இப்பவாச்சும் வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னாலும் அவளுக்கு தைரியமே வர மாட்டேங்குது. ஏன்னா டகோடா வந்து ரொம்ப பயந்தவளாச்சுல, அவங்க ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க, கதறாங்க, ப்ளீஸுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிருந்தனால அப்புறம் தான் கொஞ்சம் மனசை தைரியப்படுத்தி சரி இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றானா, கிரவுண்டுக்கு வந்துட்டு கிச்சன்ல போய் ஒரு கத்தி எடுக்கலாம்னு ட்ரை பண்றா. ஆனா இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு, டோர் வேற திறந்து இருக்கு, சுறாக்கள் உள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அங்க இருக்கக்கூடிய உயரமான அந்த சோஃபா, சேர், அந்த டேபிள் இதெல்லாம் ஜம்ப் பண்ணி தாவி கிச்சன்ல போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல வந்து அந்த விண்டோ வழியா இறங்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு தைரியமே வரல. நெஞ்செல்லாம் படபடான்ட்டு ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. லிசா அங்க மாட்டிட்டு இருக்கிறாளோ இல்லையோ, அதை விட இவ ரொம்ப பீதியில இருந்த மாதிரி ஃபீல் பண்றா. பட் இருந்தாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கும் போது தடுமாறி கீழே தண்ணியில விழுந்துருத்தாங்க. ஆனா நல்ல வேலை வெள்ளத்துல அடிச்ச ஒரு கார் நிக்குது, அதை பிடிச்சி மேல ஏறிக்கிறாங்க. அப்புறம் அந்த கார்ல இருந்து அடிச்சுட்டு வந்து அந்த ரூஃப்ல ஜம்ப் பண்ணி அப்புறம் ஒரு வழியா அந்த காருக்கு வந்து அந்த கத்தியை வச்சு அந்த தார்பாய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த காரோடைய கிளாத் எல்லாம் கிழிச்சு விட்டு மாட்டி இருக்கிற அந்த கிளையெல்லாம் வந்து வெட்டி அதுக்கப்புறம் சேஃபா கையை பிடிச்சி தூக்குறாங்க. லிசா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சோ பயப்படாதீங்க அப்படின்ட்டு பயந்து போயிருக்கிற இவ அவளுக்கு வந்து தைரியப்படுத்தி போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி தாவி ஒரு வழியா விண்டோ வழியா அவங்க வீட்டுல வந்துருந்தாங்க. வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா தான் லிசாக்கே உயிர் மூச்சு வருது. இந்த பக்கமா அங்கிள் அவங்க டீமோட வேகமா வந்துட்டு இருக்காங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் அவங்களுடைய லேப்டாப்ல எனத்தையோ பத்தி பேசி வந்துட்டு இருக்காங்க. சோ பக்கத்துல வந்துட்டு போல இதுலதான் டெக்கோடா வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய மேப் சேட்டலைட் வச்சு நம்ம பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, எதை பத்தி பேசுறீங்க சார் கேக்குறப்போ, அது ஒண்ணு இல்லைங்க, அது பேர் வந்து நெல்லி. அதுதான் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுறா. நார்மல் சுறாவோட கிட்டத்தட்ட ஒரு 3-4 மடங்கு பெருசு. அது 3 வருஷமா நாங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அது பேர் தான் நெல்லி. அது சொல்ல போனா இப்ப ஆனுவல் டவுனுக்குள்ள வந்துருச்சு. அதோட மட்டும் இல்லாம என்னுடைய அக்கா பொண்ணோட வீட்டு பக்கத்துல தான் இருக்குது. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றப்போ, அப்போ அந்த ஆனுவல் டவுனுக்குள்ள வந்துருச்சா சார், அப்ப நம்ம அதை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா மேபி பாக்கலாம்னு சொன்னதும் ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு அப்ப செம ஃபுட்டேஜ் மாட போகுது அப்படின்ட்டு அவங்க ஜாலியா அப்படியே எடுத்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரோட்லாம் தண்ணியால பிளாக் செய்யப்பட்டிருக்குது. சோ இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க போட்டால மட்டும் தான் அந்த நகரத்துக்கு வந்து போக முடியும். அதே சமயம் இந்த 3 பசங்க என்ன பண்றது அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஏரியாவில சுத்தக்கூடியது ஒரே ஒரு சுறா தாங்க. 2 பேரும் அட்டாக் பண்ணது ஒரு சுறா தான் போல. சோ அது உள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் பயந்து போயிட்டு அதுல அந்த 2வது பொண்ணு இருக்கிறாளே, 3 பேரோட நான் பேர் சொல்லவே இல்ல, 2வது பொண்ணு போயிட்டு ரொம்ப தைரியமா நான் போய் டோரை சாத்துறேன்ட்டு அந்த கிச்சன் பெட்ல இருக்கக்கூடிய அந்த எட்ஜ்ல நின்னுகிட்டு அவங்க டோரை வந்து பிடிச்சி இழுத்து சாத்தலான்னு பாக்குறப்போ பொறுங்க நான் உள்ள வாரேன் அப்படின்ட்டு உள்ள என்ட்ரி கொடுத்து வராப்பல நம்ம ஷார்க்கு. அவ்வளவுதான் பயங்கர பீதியா இருக்கு. அது பாட்டுக்குள்ள வாழ ஆடிக்கிட்டு வருது. அவன் நினைக்கலாம் ஒரு போட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு தள்ளிடலான்ட்டு.
ஆனா போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்ஸ் ஏதாச்சும் கழட்டி கையில கொடுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு அது ரொம்ப முரட்டுத்தனமானது. சோ இந்த பொண்ணு வேற சாத்திரன்னு சொல்லிட்டு அதுல சப்போர்ட்ல நிக்கிறா பாருங்க, கீழே விழுற மாதிரி போறா. அப்போ அண்ணங்காரன் தான் ஓடி போயிட்டு தங்கச்சியை காப்பாத்துறான். விழுந்திருந்தா அவ்வளவுதான், அது ஃபோர்ஸ வந்து அதை அட்டாக் பண்ணிருக்கும். இந்த பக்கமா லிசாவும் டக்கோடாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா வெள்ளத்துல அடிச்சுட்டு வர மரம் வேறு ரொம்ப கனத்த பொருளா வந்து இவங்க வீட்டுடைய அடிவாரத்துல அடிக்கிறதுனால இந்த வீடு கொஞ்சம் அதிர்ந்து போகுது. சோ இது வந்து மரத்தால் செய்யப்பட்ட வீடு தானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா இந்த வீடு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னால ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால டகோடா கிட்ட வந்துட்டு ரொம்ப மனசார நன்றி சொல்றா. சோ நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்களான்னு கேக்குறப்போ அவ கதையை பத்தி சொல்றா. இந்த மாதிரி எங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இறந்து போயிட்டாரு, அம்மா ரீசெண்டா தான் இறந்து போனாங்கன்ட்டு இதை பத்திலாம் சொல்றப்போ சரி டகோடா நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான்னா என்ன பண்றது, நம்ம யாராச்சும் நம்மள இங்க வந்து கூப்பிட்டு போகிற வரைக்கும் நம்ம இங்க தான் வெயிட் பண்ணி ஆகணும். வெளியே பாத்தீங்களா தண்ணி வேற ஒரு பக்கம் எகிரிட்டு வருது, சுறாக்கள் வேற கொச்ச 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 கொச்சன்ட்டு கொத்த அங்க இங்கமா சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி டகோடா சொல்றப்பவே எங்க லிசாக்கு பிரசவ வலி ஏற்படுதுங்க. ஆரம்ப ஸ்டேஜ் தான், பட் வந்து கொஞ்சம் தாங்கிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க வழியில துடிக்கிறத பார்த்து டகோடாவுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாக்குறப்போ அந்த கர்டைன் துணிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதே சமயம் இந்த பக்கமா பசங்களை தான் காட்டுறாங்க. எங்க 3 பேருமே அப்படி டேபிள் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வேற உயர்ந்து போயிடுச்சு. என்ன பண்றது, வீட்டுக்குள்ள வர சுறா இருக்கு. இந்த ஒரே ஒரு ஷார்க்கை மட்டும் இவங்க கடந்து அந்த கராஜ் பக்கம் போய் அந்த வண்டியை எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னா எஸ்கேப் ஆகி கண்டிப்பா போயிடலாம். ஏன்னா இவங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நீர்மட்டம் ரொம்பலாம் உயராது. லிசா டாக்கோட இருக்கிறது ஏரியா கொஞ்சம் இறக்கும், இவங்க இருக்கிறது கொஞ்சம் ஏற்றமான பகுதி போல. 3 பேருமே பிளான் போடுறாங்க, என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம், மண்டையை போட்டு கசக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணன் சொல்றான் பேஸ்மெண்ட்ல தான் கன்ஸ் அண்ட் இந்த வெடி மருந்து நிறைய வச்சிருப்பாங்க போல. இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் வந்து கீழே தான் கன்ஸ் பவுடர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த சுறாக்களை டைவர்ட் பண்றதுக்கு கறி துண்டுகள் மீட் கூட இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தால அதெல்லாம் வந்து சொல்லிட்டுறப்போ அப்ப உள்ள போய் எடுக்கிறது எப்படி முடியும், சுறா வேற சுத்திக்கிட்டு வருது அப்படின்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டு இருக்காங்க. இந்த பக்கமா டகோடா அந்த கர்டன்ஸ் துணியெல்லாம் கிழிச்சு ரூஃப்ல ஏறி ஹெல்ப்னு எழுதி வைக்கிறா. சோ ஒருவேளை கவர்மெண்ட்ல இருந்து ஹெலிகாப்டர் யாராச்சும் ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்தாங்கன்னா மீட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு எழுதி வைக்கிறாங்க. பட் இங்க வீட்டோட நிலைமையே சரி கிடையாது. ஏன்னா இடிஞ்சி விழுற அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ஆட்ட கொடுக்க ஆரம்பிக்கு. லிசாவுக்கு வந்து பிரசவ வலி தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுப்படுத்துறாங்க. விட்டா அவங்களே கூட குழந்தை பெற்றுப்பாங்க போல. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூடான்ட்டு அவங்க கட்டுப்படுத்தி பாக்குறாங்க. இதுல எலக்ட்ரிசிட்டி வேற கிடையாது, இருட்டு வேற போகுது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பக்கமா எட்வர்டோட டீம் எப்படி வந்து அந்த போட் எடுத்துட்டு போக போறாங்க, வழி எதுவுமே தெரியல. அப்ப பார்த்தா அந்த டவுனுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 100 மைல்ஸ் போட்டுருக்குங்க. எப்பா 100 மைல்ஸ், பட் வந்து அவங்க போட் கொஞ்சம் ஸ்பீடாவே போய்க்கலாம். சோ இப்போ இந்த சைன் போர்டு மூலமாவே எப்படியாச்சும் இந்த ரூட்டை பிடிச்சி நம்ம வேகமா போயிடலாம் அப்படின்ட்டு இங்க ஒரு பிளான் போட்டு ஒரு பக்கமா போயிட்டு இருக்காங்கல்ல. இந்த பக்கமா இந்த 3 பசங்களும் வந்துட்டு எப்படி இந்த பேஸ்மெண்ட்குள்ள போகலான்னு பாக்குறப்போ தான் திடீர்னு வடிவேல் காமெடியில இந்த போனமணி தண்ணில இருந்து எஞ்சி வருவார் தெரியுமா, அந்த மாதிரி இந்த வளர்ப்பு தந்தை திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து எஞ்சி வரா. அந்த 3 பசங்களும் ஜெர்க்காய் போயிட்டாங்க. எப்படிதான் சாகாம இருந்தா தெரியல. ஒரு முழங்கைய வேற அது கடிச்சு மென்ட்டு போயிட்டுல வழியில துடிக்கிறாப்ல. இந்த பக்கமா இவங்க போட்ல அவங்க பாடுக்க வராங்க. சோ இவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சேட்டலைட் போன் மூலமா அவங்க எப்படி போறாங்க எந்த ரூட்ல போறாங்க அப்படிங்கறத பத்தி மேப்ல பார்த்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ரூட்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கமா லிசா டக்கோடா அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே பாத்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு அண்ட் இருட்டாயிடுச்சுல. லைட்டை வச்சுட்டு சமாளிச்சாலும் லிசாவுக்கு வந்து அந்த பிரசவ வலி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுது. அவங்க கத்துறாங்க கதறாங்க. அதை பார்த்து டக்கோடாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. சொல்றாங்க டே பொறா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூடா, கொஞ்ச நேரம் மட்டும் அம்மா உட்காண்டிடுறா அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்கோடாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் வந்துட்டு பாக்குறாங்க பசியில 2 பேர் தப்பிச்சு போக பார்த்தாங்க. அப்புறம் சுறாக்களால செத்து போனாங்க தெரியுமா, அந்த போட் கூட அங்க தான் நிக்கி. அந்த போட்டை எடுத்துட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கலான்னு ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ண போறான்னு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த சுறாக்களை வந்து நான் டைவர்ட் பண்ணணும். எங்க அங்கிள் எப்பவுமே சொல்லுவாரு நாங்க சுறாவை வந்து பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு இந்த வைப்ரேட் ஆகக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த வைப்ரேட்டான டிவைஸை வந்து அது என்ன நினைக்குமா, ஏதோ அடிப்பட்ட மீன் அப்படின்னு நினைச்சு திங்கிறதுக்காக வருமா, அப்படிதான் வந்து இவங்க பிடிப்பாங்களாம். அந்த ஜிபிஎஸ் ட்ராக்லாம் வந்து பொருத்துவாங்க போல. அப்படிதான் ஒரு விஷயம் பண்ண போறேன், அதை வந்து நான் டைவர்ட் பண்ண போறேன், அந்த கேப்ல போய் அந்த போட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எதெல்லாம் வைப்ரேட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ட்ரிம்மர் அப்புறம் கேர்ள்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வைப்ரேட் திங்ஸ்லாம் நிறைய எடுத்து 2 கவர்ல வந்து செப்பரேட்டா பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சு இதை அப்படியே தண்ணியில மிதக்க விட்டு அதை டைவர்ட் பண்ணி அந்த கேப்ல நான் போக போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்து ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி தான் சொல்றாங்க. இந்த பக்கமா அங்கிள் அவங்க டீம் வரப்போ பரவலில பாருங்களேன் பெரிய பெரிய கால்நடைகள்லாம் அந்த கொடூர சுறாக்கள் கொன்னு சாப்பிட்டு போட்டுருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. இந்த பக்கமா இந்த 3 பசங்க முன்னால அந்த வளர்ப்பு தந்தை இருக்கிறான்ல அண்ணன் வந்து ரொம்ப கோவப்பட்டு கேட்கறான். ஆமா எங்களை நீங்க தனியா அங்க விட்டுட்டு சுயநலமா அங்க தப்பிச்சு போகலாம்னு சொல்லி தானே பாத்தீங்க, அந்த கேப்ல தானே உங்களை சுறா வந்து சூறையாடிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ நானா தப்பிச்சு போக சுயநலமா அப்படிலாம் இல்லப்பா, நீங்க 3 பேருமே என்னுடைய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப
இப்பதான் பாசத்தை பிள்ளைற மாதிரி சும்மா நடிச்சு பேசுறான். அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு ரொம்ப கை வலிக்குதுப்பா, எப்படியாச்சும் வெளியே போயிட்டு யாராச்சும் கூப்பிட்டுவாங்கன்ட்டு சொல்றப்போ எப்படியாச்சுமா உள்ளேயும் வெளியும் ஒரு சுறா சுத்திக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு வந்து கோவத்துல சொல்ற மாதிரியே சொல்றான். அதெல்லாம் சின்ன பசங்க எதுவும் பண்ணாது, பெரிய ஆட்களை மட்டும் தான் வேட்டையாடும் அப்படின்ட்டு இவன் ரொம்ப அப்படி கேர்லெஸ் வந்து சொல்றாப்பையா. இதை நாங்க நம்பணும், அதெல்லாம் தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா முடிஞ்சா 3 பேரும் கார் எடுத்துட்டு வேணா நாங்க இருந்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி பேசுறப்பவே அந்த குட்டி பொண்ணுக்குறா பாருங்க, அவ கையில ஒரு செக் வந்து சேர்த்து அந்த செக்ல இவங்க பேரை போட்டு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வந்து இவங்களுக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற விஷயம் வந்து தெரிஞ்சு போகுது. சோ 3 பேருக்குமே தெரிஞ்சு போயிடுது. ஓஹோ, இந்த கதைக்கு தான் இங்க 3 பேரும் நீங்க வச்சு வளர்க்குற மாதிரி நடிக்கிறீங்களா? ஆக்சுவலா காலையில கூட அக்கா இதை பத்தி கேட்டிருப்பாளா? ஆமாமா, காலையில கூட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றப்போ இப்போ அப்பாவுடைய சுயரபம் மாறி போயிடுது. ஆமா, பணத்துக்காக தான் நான் வந்து அவங்க 3 பேரையும் வளர்க்குற மாதிரி நடிச்சோம். இப்ப என்ன, மிஞ்சதையும் மிஞ்சி போனதையும் தூக்கி போட்டு வளர்த்தோம், அதான் வளர்த்தல, போங்க போயிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப தெனாவாட்டா பேசுறானா, அவ்வளவுதான். ஆனா எனக்கு இப்போ இந்த இடத்துல கோவம் வந்துடுது. என்கிட்ட திமிரா பேசுறேன்ட்டு அப்பா எகிட்டு போக 2 பேருக்கும் தள்ளுமுலாக. இதுல அப்பா வந்து கீழே விழுந்துருதான், கீழே தண்ணியில விழுந்துருதான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சுறா இப்போ உண்மையில வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. எந்த ஒரு இன்டென்ஷன்லயும் இவங்க வந்து அவனை தள்ளி விடல, கண்மூடித்தனமா அவனை போட்டு கொதறி எடுக்குது. அவனை காப்பாதவும் முடியாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாக்குறப்போ இந்த கேப் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த பேஸ்மெண்ட்ல போயிட்டு அந்த சுறாவை போட்டு தள்ளுறதுக்கு அந்த கண்ணை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா பெட்டர் ஆச்சுல அப்படின்ட்டு அந்த வகமா அவனை போட்டு சூறையாடுது. இவன் குதிச்சு உள்ள வந்துட்டான். உள்ள வந்து ஃபர்ஸ்ட் அதை டைவர்ட் பண்ணதுக்கு மீட் வேணும்ல, அதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறான். எடுத்துட்டு அந்த கன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கண்ணை அசைக்க கூட முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதுல ஃபிட் ஆயிருக்கு. அப்ப பாருங்களேன், அந்த சுறா அப்படியே பேஸ்மெண்ட்டுக்குள்ள வருதுங்க. அதை பார்த்ததுமே அப்படியே ஜெர்க் ஆயிட்டான். சரி அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா ஷர்ட் வர ஒரு கொக்கில மாட்டிக்குது. போச்சு போச்சு அப்படின்னு பாக்குற பட்சத்துல பக்கத்துல ஒரு டின்னு, அதை தட்டி விட்டு அதை லைட்டா டைவர்ட் பண்ணிட்டு அந்த கேப் யூஸ் பண்ணி அந்த கொக்கில இருந்து ஷர்ட்டை கிழிச்சிட்டு ஃபாஸ்டா நீந்தி வரான். அப்ப வர வழியில ஏதோ ஒரு பெட்டி மிதக்குது, அது என்ன பெட்டின்னு தெரியல, சேஃபுக்காக நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு அந்த மீட்டையும் எடுத்துட்டு அப்படியே பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வரும்போது தான் இந்த மூமெண்ட் அதை சென்ஸ் பண்ணி வேகமா அட்டாக் பண்ண வருது. நல்ல வேலை அதுக்குள்ள பசங்க அவனை கையை பிடிச்சி தூக்கி எடுத்தாங்க. கடிக்கிற அளவுக்கு வந்து ஒன்னும் ஆகல. இந்த பக்கமா டகோடா அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த பொருட்கள்லாம் தனித்தனி கவர்ல போட்டு அது எல்லாத்தையுமே விண்டோ வழியா அப்படியே வந்து தண்ணியில விட்டுறாங்க. ஏன்னா மேல வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே தண்ணி நிரம்பிருச்சு. அங்க இருந்து போகிறதுக்கு முன்னால லிசாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு, டகோடா பார்த்து போயிட்டு வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நீங்க பயப்படாம இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலுமே பயப்படக்கூடிய ஒரு பயந்த சுபாவம் உள்ள நம்ம டகோடா வந்து பாத்தீங்கன்னா மன தைரியத்துல அங்க இருந்து கிளம்புறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுடைய புகைப்படத்தை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு சோ தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, லிசாவையும் லிசா குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு முனைப்பிலே பாத்தீங்கன்னா அங்க இருந்து நீச்சல் அடிச்சு அப்படி போறாங்க. அப்படி போறப்ப போட்ட 3 கவர்ல ஃபர்ஸ்ட் கவரை சுறா இழுத்துட்டு போயிடுது. வெள்ள மன தான் போறாங்க. திடீர்னு எதையோ பார்த்து பயந்து போறாங்க. பார்த்தா பசின்ல அந்த போட்ல வந்து இறந்து போனாங்கல்ல, அதுல ஒரு பாடி தான் போல திடுக்குன்னு ஆகி போயிடுது. இப்ப இருக்கிறது 2 கவர் வேகமா போகலான்னு அந்த போட் பக்கமா தான் வேகமா நீச்சல் அடிச்சு போறாங்க. இப்போ 2வது கவரையும் அது இழுத்துட்டு போயிடுது. அதே சமயம் உள்ள பார்த்தா எங்க லிசா துடிச்சு போறா. தண்ணிலாம் நிரம்பி பெட்டு கிட்டு அப்படியே மிதந்துகிட்டு இருக்குது. சோ பெட்டு மேல இருக்கக்கூடிய லிசாவுக்கு உயிர் பயம் தாங்க முடியல. டகோடாவும் ஃபாஸ்டா நீச்சல் அடிச்சு போறா பாருங்க. இப்ப 3வது கவரையும் சுறா இழுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் பக்கமா வேகமா போறப்போ இப்போ இந்த சத்தத்தை கேட்டு சுத்து போடல அந்த மாதிரி இப்ப 3 சுறா இவரை சுத்து போடுது. 1 தாங்காது 3 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்முன்னு அப்படி இருக்கிறா. அது சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்குதுங்க. சோ லைட்டா இவன் நவுண்டாலும் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த 3 சுறாக்களும் அங்க இருந்து பயந்து ஓடி போகுதுங்க. அப்படி என்னடா சங்கதின்னு பார்த்தா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எட்வர்ட் டீம் சொன்னாங்கல்ல, நீலின்னு சொல்லிட்டு ஒரு ராட்சச சுறா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சுறாவை பார்த்து தான் மிச்ச சுறாக்கெல்லாம் அங்க இருந்து பயந்து ஓடி போயிருக்குதுங்க. இவ காலுக்கடியில தான் அதை அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அப்படியே அமைதியா இருக்கிறா. இவளை வந்து அது கவனிக்கல. அந்த சுறாக்களை அதை துரத்திக்கிட்டு போகுது. சோ அந்த கேப்ல வேகமா நீச்சல் அடிச்சு எப்படியும் அந்த போட்ல வந்து ஏறாங்க. எங்க எட்வர்ட் டீம் அப்படியே வேகமா வரப்போ தான் துவம்சமான அந்த நகரத்தையே பாக்குறாங்க. கட்டிடம், கார்கள் இதெல்லாம் பார்த்து தான் வேகமா கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் வந்துட்டு கேக்குறாரு, எட்வர்ட் இந்த சுறா எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு கேக்குறப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சுறாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர மூர்க்கத்தனமானது. எந்த அளவுக்குன்னு கேட்டா எட்வர்ட் கிராமத்துல ஒரு காட்டு மிராண்டியான ஒரு விலங்கு உண்டு. வேற ஒண்ணும் கிடையாது, அது நீர் யானை தான். நீர் யானை எங்க வசிக்குதோ அந்த இடத்துல அது மட்டும் தான் ராஜ்யம் பண்ணும். எந்த விலங்கா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஆட்டம் காமிச்சிக்க முடியாது. ஆனா அந்த நீர் யானையை கதி கலங்க வைக்கிற அளவுக்கு வலிமை கொண்டதுதான் சுறாவா. நீர் யானையை எவ்வளவு தடி இருக்கும், அதே கடிச்சு அது துவம்சம் பண்ணி பொட்டி போட்டிருப்பான். சோ அதுல இருந்து தான் எனக்கு சுறாக்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் படிக்கணும்னு ஒரு ஆசை அப்படின்னு இதை பத்தி பேசி வேகமா வந்துட்டு இருக்காங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இங்க வந்து பகல் நேரம் அதிகம், இரவு நேரம் கொஞ்சம் கம்மி தான் போல இந்த சீசன்ல. சோ டக்கோடா போட்ல ஏறிட்டாங்க. அதே சமயம் எங்க லிசாவை பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம்
தண்ணி அப்படியே வந்து வீடு ஃபுல்லா நிரம்பி சீலிங் வரைக்குமே அந்த பெட் மிதந்துகிட்டு இருக்குது. சோ வழியில துடிக்கிறாங்க, ரொம்ப பயம் வேற, என்ன வேணாலும் ஆகலாம். இந்த பயத்துல அவங்க போனை எடுத்து ஒரு பாட்டை போடுறாங்க. சோ அவங்களுக்கு பயம்னாலே உடனே வந்து சாங் கேட்கறது தான் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும். இந்த பசங்க இந்த ஒரு சுறாவை எப்படா போட்டு தள்ளுதுன்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அவன் கீழே போய் எடுத்துட்டு வந்தது அந்த மீட் தான், இதை ட்ராப்பா வைக்கலான்ட்டு அப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்தான்ல, அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா வெடி மருந்து. அடம்பக்க மக்க துப்பாக்கி தான் கிடைக்கல, இந்த வெடி மருந்தாச்சும் வச்சு நம்ம போட்டு தரலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குஷி. இங்க நம்ம லிசா இருக்கக்கூடிய வீடு அப்படியே உடஞ்சி கொலாப்ஸ் ஆகுது. டக்கோடா தூரத்துல இருந்து பாக்குறாங்க, பயந்து போயிருந்தாங்க. பார்த்தா நம்ம லிசா எப்படி நீந்தி மேல் பக்கமா வந்துருந்தாங்க, எதுவும் ஆகல. ஆனா பிரசவ வழியில அவங்களுக்கு சுகப்பிரசவமா குழந்தை வேற பிறந்துருது. ரொம்ப சந்தோஷம், ஒரு கட்டையை பிடிச்சு அப்படி சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க. டக்கோடா வேற அங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடமே வந்து பிளட்டால சூழ்ந்து போக இப்போ அந்த இடத்தையே வந்து சுறாக்கள் வந்து சூழ்ந்து போகுது. டக்கோடா கையில ஒரு ஸ்பேர் கன் வர சிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க லிசா வந்து குழந்தை பிறந்த சந்தோஷத்துல அதை தூக்கி வச்சுட்டு வாடா வாடா இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தது போதும் அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டை ஒண்ணு இருக்குது, மிதப்பு கட்டை, அதுல தூக்கி குழந்தைய வச்சுட்டு இப்ப பாரு அம்மா என்ன பண்ண போறான் பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஷார்ப்பான கட்டை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு சுறா வேகமா அட்டாக் பண்ண வருது. வா 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 வான்ட்டு செம்ம வெறியாகுது அவங்களுக்கு. கட்டை எடுத்து ஒரு சொருகு. சோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து புரியுது இந்த தாய்மையோடைய வலிமை அப்படிங்கிறது. சோ இப்போ எங்களுக்கு சுறா கிராண்டி எந்த பயம் இல்லை, எவ்வளவு வந்தாலும் சரிதான் போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற ரேஞ்ச்ல தான் அவங்க இருக்கிறாங்க. கூட ஒரு சின்ன படகை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த படகை துடுப்பு போட்டு வாரா, ஆனா முடியல. ஆனா இந்த சமயத்துல நம்ம லிசா அசந்த நேரத்துல பின்வழியா இன்னொரு சுறா வந்து அட்டாக் பண்ண வருது. இதை கவனிச்சு டக்கோடா அவங்க கையில ஒரு ஸ்பேர் கன் இருக்குல்ல, அதை வச்சு ஷூட் பண்ணி அதை போட்டு தள்ளுறாங்க. இந்த பக்கமா இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மீட்ல அந்த பாம்பை செட் பண்ணி அதை ட்ராப்பா போட்டு அதை வெடிக்க வைக்கலான்ட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மீட்டுக்கு அந்த சுறா வரதாவே இல்லை. என்னடா இது வரவே இல்லை அப்படின்னு பாக்குறப்போ, குட்டி போட சொல்லிட்டா நான் சுறா பத்தி படிச்சிருக்கிறேன், அதுக்கு வைப்ரேஷன் தான் ஒரு ட்ராப்பா செட் பண்ணுவாங்க, நம்ம அப்படி வந்து தண்ணியில குதிச்சோம்னா கண்டிப்பா அது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ 3 பேருமே தொப்பு தொப்புன்னு குதிக்கிறாங்க. வா 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 சீக்கிரமா வா, உனக்கு இங்க பாரு சாப்பாடு போட்டுக்கிறேன் பாரு, தூ 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 அப்படின்ட்டு நாய் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுவும் வேகமா வருது. ஆனா அதை பார்த்ததும் பயந்து அங்கிருந்து ஓடுறாங்க பாருங்க. இவனுக்கு அகைன் வந்து ஷர்ட் போயிட்டு ஒரு கொக்கில மாட்டிக்குது. வேகமா அட்டாக் பண்ண வருது. இவன் கொஞ்சம் நவுண்டுக்கிறான். இங்க அப்படியே கட் பண்ணி இங்க உள்ள பரபரப்பா காட்டுறாங்க. டக்கோட ஓரளவுக்கு போட்டை துடுப்பு போட்டு பக்கத்துல வந்து குழந்தைய பிடிச்சி ஏத்துற அளவுக்கு போறா. இப்ப இன்னொரு சுறா வந்து போட்டை வர கவிழ்த்து விட அவ்வளவுதான் போச்சு, போட்டு கவிழ்ந்து போயிடுச்சு. இப்ப பச்சை குழந்தையோட தவிச்சு போறாங்க. அவ்வளவுதான் சுறாக்கு இறதா அப்படின்னு பாக்குறப்போ இதோ வந்துட்டோம் அப்படின்னு நம்ம எட்வர்ட் அங்க இருந்து டீமோட ஃபாஸ்டா வராரு. வரும்போதே ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு டிவைஸை தூக்கி ஒரு குறிப்பிட்ட ஏரியால போடுறாரு. அது என்னன்னு தெரியல, அது போட்டதுமே சுறாக்கெல்லாம் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடி போகுதுங்க. ஆனா ஒரே ஒரு சுறா மட்டும்தான் லிசாவையும் டக்கோட அவங்க அந்த குழந்தையோட சேர்த்து அட்டாக் பண்ற மாதிரி வருது. பக்கத்துல வரும்போது அந்த பெரிய ராட்சச சுறா இருக்குது பாருங்க, அது வந்து அதை கடிச்சு சாப்பிட்டு அப்படி தூக்கிட்டு போயிடுது. ஆக்சுவலா அந்த நீலிங்கிற ராட்சச சுறா வந்து நல்ல சுறா தான் நினைக்கிறேன். இவங்களை எதுவும் பண்ணல, கடிக்க வர அந்த சுறாவையும் கடிச்சு தூக்கிட்டு அப்படி போயிடுது. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா இவ்வளவு பெரிய சுறாவான்ட்டு. எட்வர்ட் பாக்குறாரு, 3 வருஷத்துல பெருசாயிட்டான் போல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாக்குறாரா. அது அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அப்புறம் என்ன, அவங்க 2 பேரையும் அந்த குழந்தையோட சேர்த்து போட்ல ஏத்துறாங்க. இப்பதாங்க ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெருமூச்சு. அப்படியே கட் பண்ண தெரியுமா இந்த பக்கமா. இங்க என்னாச்சுன்னா, இவன் விளக்குனதுக்கு அப்புறமா அது நேரா போயிட்டு அந்த மீட் நினைச்சு அதை வாயில போட்டு சாப்பிட்டுருச்சுங்க அந்த திமிங்கலம், ஐ மீன் சுறா. சுறா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பசங்க 3 பேருமே ஒரு பக்கமா ஒழிஞ்சுக்கிறாங்க. அதை விழுங்கினதுக்கு அப்புறமா அவ்வளவுதான், அது வெடிச்சு போக துண்டு துண்டா அப்படியே சதறி போகுது. அவ்வளவுதான், இந்த 3 பசங்க போட்ட பிளான்ல அங்க சுத்தின அந்த ஒரு சுறாவை கொண்டுட்டு எப்பா தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா அந்த கேரேஜ்ல வந்து பசங்க அந்த கார் எடுத்துட்டு அப்படி சந்தோஷமா கிளம்பி போறாங்க. சோ இவங்க இருக்கிறது கொஞ்சம் மேடு பகுதி தான், கொஞ்சம் தண்ணி குறைவு தான், அதனால அப்படி அந்த கார் எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு வழியா போட் எடுத்துட்டு அப்படி போயிட்டு இருக்கிறப்போ லிசாவுக்கு இப்ப நடந்த இந்த அமளி தும்ளி சம்பவம் எல்லாம் பெருசா தெரியல. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுப்பா அப்படிங்கிற அந்த சந்தோஷம் தான், குழந்தையே பார்த்துட்டு வராங்க. சோ அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு பாக்குறப்போ ஒருத்தர் சேட்டலைட் போன் வச்சிருக்காரு, கொஞ்சம் உங்க போன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நேரா அம்மாவுக்கே வந்து வீடியோ கால் பண்றாங்க. அம்மா எடுத்தது எங்கடி போன என்னடி ஆச்சுன்னு கேக்குறப்போ அம்மா இங்க பாருங்கம்மான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பேரனை வந்து டைரக்டா வீடியோ காலே காட்டுறாங்க. என்னடி சொல்ற, குழந்தை பிறந்துருச்சா, ஏ தங்கம் ஏ செல்லம் அப்படின்ட்டு போன்லயே கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து தண்ணியில தாமா பிரசவம் ஆச்சு, மிச்ச கத்தலாம் நான் வீட்டுல வந்து சொல்றேம்மா அப்படின்னு வந்துட்டு போன் பேசி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் டக்கோடா தானன்ட்டு இவங்க வந்து டக்கோடாவுக்கு நன்றி சொன்னா, டக்கோடா இந்த பயந்த சுவாபம் அண்ட் இந்த ஆக்ரபோஃபி எல்லாம் இப்ப முறியடிக்கிறதுக்கு காரணமே லிசா தான். நீங்க வரலனா நான் அந்த வீட்டுல இருந்து என்ன இருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லிசாவை காப்பாத்த தானே அவங்க தைரியம் எடுத்து அந்த பயத்தெல்லாம் விட்டாங்க. ஸோ 2 பேருமே மாத்தி மாத்தி நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ தன்னுடைய மருமகள் பழைய மாதிரி ஒரு தைரியமான பொண்ணாயிட்டாலே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட அந்த சுறாவை வீடியோ எல்லாம் எடுத்தாங்கல்ல, ஸோ அதை பத்தி சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் 100 வருஷத்துல இல்லாத புயல் சுறாக்கள் சூறையாடி இருக்குது, இதை பத்தி நம்ம சேனல்ல தான் எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா ஒரு பக்கம் இந்த படகு போயிட்டு இருக்க, அந்த பக்கமா அந்த பசங்க கார் எடுத்துட்டு கிளம்புறப்போ ஆக்சுவலா இப்படி சொல்லிட்டு தான் கிளம்பிருப்பாங்க. அடுத்ததான் நம்மள தத்தெடுத்து
தத்தெடுக்க போற பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்களா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்ற மாதிரி கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போற மாதிரி தான் இந்த படம் ஹாப்பியா வந்து முடிச்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த ஹை பாயிண்டையும் கொடுத்துருங்க.